மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வீடு, தோட்டம், ஒரு லேண்டு, 2 காரு, ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்ஸ், அது போக பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடுறது எல்லாமே செஞ்சிருக்காரு. பையனுக்கு பொண்ணுக்கு செய்யறது வேற, மருமகளுக்கு செய்யறதுங்கிறது பெரிய விஷயம். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. என்னை வந்து என் முகத்தை பார்த்து நான் ஒரு பிரச்சனைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லணும், அம்மாட்ட போய் சொல்லணும்னு இல்லை. முகத்தை பார்த்தோன்னே பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே எனக்கு கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே வந்துட்டு அம்மா, அதாவது மாமியார் அம்மாவை தான் பார்த்தேன். பார்த்தோன்னே அவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அம்மா அப்பா தான் கூப்பிடுவீங்களா? ஆமாம், நான் அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன்னா அந்த மாதிரி வச்சிருக்காங்க என்ன. ஸோ அதனால நான் அம்மா அப்பா கூப்பிடுவேன். அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்சி எனக்கு வந்து தாடி வச்ச மாப்பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். அது அம்மா சொன்னாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், கண்டிப்பாக உனக்கு பார்த்தா பிடிக்கும்னு. நாங்கள் நேரில் பார்த்துக்கவே இல்லை, பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுங்க. இங்கே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எப்படி இருக்கும் என்னன்றது நமக்கு தெரியாது. வந்து பார்த்தோன்னே நம்ம வீட்டில் எப்படி கம்ஃபர்ட்டாக எப்படி ஃபீல் பண்ணோமோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக என்ன இவங்க வச்சுக்கிட்டாங்க. அதனால வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரே பொண்ணு. எனக்கு வந்து சிஸ்டர் மாதிரி என் சிஸ்டர்லாம் இருக்காங்க. நான் அடாப்ட் ஆகிட்டாங்க கூட. எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. என்னை வந்து என் முகத்தை பார்த்து நான் ஒரு பிரச்சனைன்னு அப்பா கிட்ட போய் சொல்லணும், அம்மாட்ட போய் சொல்லணும்னு இல்லை. முகத்தை பார்த்தோன்னே பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கான சொல்யூஷன் வந்து உடனே எனக்கு கிடச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனைனா பேசுவாங்க, எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. உடம்பு சரியில்லைன்னா கூட ஃபஸ்ட்டு யாருக்கும் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு வண்டி எடுங்க போகலாம் அப்படின்றது பார்த்துப்பாங்க. 2வது இந்த வீடு, கார் எல்லாமே வந்து நான் வந்து வேணான்னு சொன்னால் கூடயும் விட மாட்டாங்க. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் பிரீத்தாக்கு வந்து சொத்து சேர்த்தணுன்னா அது நான் சம்பாதிக்கிற சொத்தாக தான் இருக்கணுமாங்க. ஆனால் அம்மா சொல்லுவாங்க, அது இருக்கட்டும் தம்பி, நாங்கள் வந்து பாப்பாவுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம், நாங்கள் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்து செய்வாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எத்தனை பேர் வீட்டில் இவ்வளோ காசு வசதி இருந்தாலுமே வந்துட்டு செய்யணுன்ற ஒரு மனசு வரணும் இல்லையா? பையனுக்கு பொண்ணுக்கு செய்கிறது வேற, மருமகளுக்கு செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம். கேட்காமலே வந்துட்டு ஒவ்வொன்றும் செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வீடு, காரு, இடம் அப்படின்லாம் கொடுக்குறப்போ அந்த லிஸ்ட்டை அப்படியே சொல்ல முடியுமா? என்னென்ன சர்ப்ரைஸ் அந்த மூமெண்ட் எல்லாம்? என்னை பார்க்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பவுன் போட்டிருப்பாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வீடு, தோட்டம், ஒரு லேண்டு, 2 காரு, ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அது போக பேங்க்ல அக்கௌண்ட்ல அமௌண்ட் போடுறது, மந்த்லி வந்து ஒரு வீட்டோட ரெண்ட், எனக்கு ஒரு வீடு 2 வீடு ஏதோ ஒரு வீடு ரெண்ட் அந்த மாதிரி போடுறது, இது எல்லாமே செய்வாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு மருமகளா வர பொண்ணுக்கு இதெல்லாம் செய்யணுன்றது நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்தீங்களா? ஆமாம், நம்ம வீட்டுக்கு வர பிள்ளையும் நம்ம பிள்ளை மாதிரி தானே, அதுக்கு தானே மருமகன்னு சொல்கிறாங்க. மருமகள் நம்ம வீட்டுக்கு வந்ததுனால. சின்ன வயசுல இருந்து உங்க மகளுக்காக பார்த்து பண்ணியிருப்பீங்க. பட் மருமகளுக்காக சேர்த்து வைக்கிறது எப்ப இருந்து ஆரம்பிச்சிங்க? மருமகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்குன்னு பார்த்து யாரும் எதுவும் செய்யலை. நாங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் தான் பாடுபட்டு இதெல்லாம் நாங்கள் தான் சம்பாரிச்சது தான். எங்களுக்கு யாரும் உதவி செய்கிறதுக்குலாம் ஆள் இல்லை. லவ் மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ்? ஆமாம், நான் வந்து லவ் மேரேஜ் தான். அதனால் நான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஒவ்வொன்றும் அது மாதிரி தான் செய்வேன் நான். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கிறோம். Story loading, it's a lurid. Oh yeah.